ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற சம் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. தகவல்களை சரிபார்க்கும் போது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டது கண்டுபிடிச்சிருக்காங்க. எனில் சரியான சராசரி உயரம் கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது 10 பேர்த்தோட சராசரி உயரம் அப்படிங்கிறது 166 சென்டிமீட்டராக இருக்குது. சரிங்களா, ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சம்மு. இதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். 10 மாணவர்களின் சராசரி உயரம். ஃபஸ்ட்டு நம்ம சராசரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சராசரினா என்ன? ஒரு இப்போ 10 பேருன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 10 பேரோட அளவுகள் நம்ம இங்கே மேலே போட்டிருப்போம். டிவைடட் பை எத்தனை பேர் அங்கே மேலே ஆட் பண்ணுறோமோ அத்தனை ஆளை டிவைட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அதுதான் சராசரி இல்லைங்களா. நார்மலாக நம்மளோட பெர்சன்டேஜ் தான் சராசரின்னு சொல்கிறோம். நம்மளோட மார்க்கை போகிறதுனா கூட என்ன பண்ணுவோம், 5 சப்ஜெக்டோட வேல்யூ இப்போ 100க்கு வந்து 85, 90 இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் 5 வேல்யூ மேலே போட்டு கீழே வந்து 5ஆல் டிவைட் பண்ணுவோம். அதுதான் அவங்களோட பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம், சராசரின்னு சொல்லுவோம், சராசரியான மார்க் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தான் 10 மாணவர்களினுடைய சராசரி உயரம் வந்து நம்ம இங்கே 10 மாணவர்களோட அளவையும் நம்ம போட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 150, 160, 165 இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இல்லையா. அதில் கீழே டிவைடட் பை எத்தனைன்னு போட்டு அதை தான் சராசரின்னு கண்டுபிடிச்சிருப்போம். அந்த மாதிரி சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது, ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் வந்து 166 சென்டிமீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சராசரியான உயரம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதில் பார்க்கும்போது ஒரு மதிப்பு இங்கே போட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இதில் ஒரு மதிப்பு என்ன ஆயிடுச்சுன்னா 150ன்னு இருக்க வேண்டியதை 160ன்னு தவறாக நோட் பண்ணிட்டாங்களாமா. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி. அப்போ இந்த சராசரியில் நமக்கு சேஞ்சஸ் வரும் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, ஜஸ்ட்டு புரியணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே சொன்னேன். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு அவங்க நோட் பண்ண அளவு 150, அதை வந்து நான் வந்து சரியான அளவு அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து தவறான அளவு என்னது, தவறு, இது வந்து 160. ஓகேங்களா, ஸோ சரிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, சரியான அளவை வந்து 150 நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது தவறான அளவை வந்து 160ன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்கிறத +150னும் தவறுங்கிறத -160னும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, டிவைடட் பை எப்பவும் போல் 10. இது மட்டும் தான் நம்ம இங்கே மாற்றம் பண்ண போகிறோம். இப்போது 160 - 150 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த -160 கிட்ட இருக்குது, அதனால் -10 தான் வரும். ஓகே, டிவைடட் பை 10ன்னு இருக்குது. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும், -1ன்னு கிடைக்கும். சரிங்களா, அவ்வளோதான். இந்த -1 நம்மளோட சராசரி இருக்குங்க இல்லைங்களா 166, இதோட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும், 165ன்னு கிடைக்கும். இதுதான் சென்டிமீட்டர். இது இந்த 165 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னாவே 10 மாணவர்களாக இருக்கட்டும், 20 மாணவர்களாக இருக்கட்டும், நம்ம வந்து டிவைடட் பை 20 மாணவர்களாக இருந்தால் டிவைடட் பை 20ன்னு போட்டிருப்போம் இல்லையா. ஸோ ஒரு சரியான அளவு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து தவறாக நோட் பண்ண அளவு இருந்திருக்கும். அந்த தவறுங்கிறத மைனஸாக வச்சுக்கோங்க, சரிங்கிறத ப்ளஸ்ஸாக வச்சுக்கோங்க. அது ரெண்டையும் மேலே போட்டு கீழே வந்து அந்த 10 போட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். அந்த 1 வந்து சராசரி அளவுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் மைனஸ் பண்ணால் முடிஞ்சு. இப்போ 165 அப்படிங்கிறத என்னது, சராசரியாக அந்த சரியான சராசரி உயரம் இது. ஓகேங்களா, ஓகே ஓகே. இன்றைக்கி பார்க்கக்கூடிய செகண்ட் சம் பாருங்கள். 4 × 27 × 3125 இது ஒரு செட் ஆஃப் நம்பர். கமா கொடுத்துட்டு 8 × 9 × 25 × 7 மற்றும் 16 × 81 × 5 × 11 × 49 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் மீ பேரு பொது மடங்கை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி போகிறது அப்படின்னு பாருங்கள். அந்த 3 செட் ஆஃப் நம்பரையும் நான் ரைட் பண்ணியிருக்கேன். நம்ம எழுத போகிறது வந்து ப்ரைம் நம்பர்ஸோட பவராக எழுதணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக HCF வந்து ஃபைன் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் 2 நம்பரும் பிரச்சனை இல்லை, 2 ஸ்கொயர்னு எழுதியாச்சு, 3 க்யூப்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 3125ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5ல் முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக 5ஆல் போட முடியும். 6 5 என்னன்னு வரும், 13 வரும். அப்போ இங்கே ஒரு 1 இருக்கும், 12 ஆகும். சரிங்களா, அப்போ 2 5 என்னது 10 ஆகும். ரிமைனிங் 2 இருக்கும். இந்த 2 இங்கே வந்துருச்சுன்னா 25 ஆகும். அப்போ 5 5 என்னது 25. நம்ம இதே மாதிரி போட்டுகிட்டே வரோம். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் 5th டேபிளே போட்டு பாருங்கள். 5th டேபிளே போட்டால் என்ன கிடைக்கும், 1 5 போட்டுக்கலாம், ஒரே ஒரு 6ல். ஓகேங்களா, இந்த 25க்கு 5 5 என்னது 25. பட் இங்கே என்னது 1 5 ஃபைன் போட்டிருக்கோம். இங்கே ஒரு 1 போகும் இல்லையா, அப்போ 12 தான் கிடைக்கும். அப்போ இங்கேயும் நம்ம வந்து 10 தான் யூஸ் பண்ண முடியும். 2 5 10ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் 10 போச்சுன்னா இங்கே வந்து 2 இருக்குமா, இப்பயும் 25 வந்திருக்கு. அப்போ 5 5 25. இது ஈஸியாக இருக்கும். இவ்வளோ வந்து தெளிவாக சொல்லவே தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து பேசிக் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்காக தான். உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 5 5 என்னது 25. இந்த மாதிரி நமக்கு முடிஞ்சிடும். இதை தான் நம்ம என்னென்னு ரைட் பண்ணுறோம், 1 2 3 4 5 அப்படின்னும் போது 5 5 5 பவரில் 5ன்னு நம்ம போட்டுக்கிறோம்.
போட்டுக்கணும். அதோட மதிப்பு தான் என்னது இந்த 3125 அப்படிங்கிறது. ஓகே, இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 4க்கு பாருங்கள் ரைட் பண்ண முடியுமா? 2 பவரில் ரைட் பண்ண முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ப்ரைம் நம்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம் மூணு டேர்மில் இருந்தும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 8 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 2 பவரில் 3ன்னு ரைட் பண்ணலாம். அடுத்தது 9 வந்து எப்படி ரைட் பண்ணலாம்? 3 பவரில் ரைட் பண்ணுறதுனா 3 3s are 9. அப்போ 3 பவரில் 2 இன்ட்டு 5 பவரில் இந்த 25 பண்ண முடியுமா? பண்ணலாம். அப்போது 2 5s are 2 5s are 5 5s are. இதை வந்து என்றைக்கும் 2 5s are இல்லை, 5 பவரில் ஸ்கொயர்னா என்ன? 5ஐயே இன்னொரு டைம் மல்டிப்ளை பண்ணும். 5 × 5 25. இதான் மீனிங் இல்லையா? ஓகே, அடுத்தது இங்கே 7 தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் ப்ரைம் நம்பர் தான், அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த 16 என்ன பண்ணலாம்? 2 பவரில் 4ன்னு ரைட் பண்ணலாம். இன்ட்டு இங்கே 81 இருக்குது, வேறு நம்பர் கூட போடலாம். பட் இங்கே 3 இருந்ததுன்னா நமக்கு நேராக 3 3னே வரும். காமன் நம்பர் எடுக்க ஈஸியாக இருக்கும். அப்போ 3 பவரில் என்ன பண்ணலாம்? போடலாம். 3 பவரில் 4ன்னு போடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது 5 பவரில் போடும்போது இது இங்கே நேராக 5 தான் இருக்குது, ஒரு 1 போட்டுக்கலாம். அடுத்தது 11ம் ப்ரைம் நம்பர் தான், அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 49ன்னு இருக்கா? ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்? 7 7s are 49. அப்போ 7 ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னு பாருங்கள். காமனாக இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய நம்பர் எடுப்போம். பவர் வந்து சின்னதாக இருக்கணும். ஓகேவா? காமனாக இங்கே 3த்துலேயுமே வந்து 2 பவர்ஸ் இருக்குது, 2 பவர் 3 இருக்குது, 2 பவர் 4 இருக்குது, 2 பவர் ஸ்கொயர் 2 இருக்குது. அப்போ 2 பவர் 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்ட்டு அடுத்தது 3 பவரில் பாருங்கள், 3 பவரில் 2ங்கிறது தான் சின்னது. இன்ட்டு 5 பவரில் பாருங்கள் 1ங்கிறது தான் சின்னது இல்லையா? 5 பவர் 1ங்கிறது தான். இங்கே இதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா காமனாக இருந்தால் மட்டும்தான் HCFக்கு எடுப்போம். சரிங்களா? ஸோ எல்சிஎம்மாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? காமனாக இருக்கிற பெரிய பவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியாக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம் எல்லாத்தையும் சேர்த்து. இது அப்படி இல்லை இல்லையா? அப்போ 2 2s are என்னது? 4 இன்ட்டு 3 × 3 என்னது? 3 3s are என்னது? 9 இன்ட்டு 5 அப்படின்னு இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 118 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இவங்க எல்லாத்தோட பெரு பொது மடங்கு என்னது? 180. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.